ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனர் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி saree வந்து ஒரு சில்க் காட்டன் saree தான். நல்ல நேவி ப்ளூ கலரு. ப்ளவுஸுமே வந்து சேம் கலரில் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது வந்து பார்டர்லெஸ் saree, ஸோ சேம் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம காப்பர் கலரில் மட்டும் ஒரு டிசைன் வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்லைன் பாருங்கள், நார்மலாக வந்து ஸ்ட்ரைட் கட் கொடுத்துருக்கேன். கீழே வந்து லைட்டாக ஒரு பெண்டு மட்டும் கொடுத்துருக்கேன். ஒரு சைடு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் ட்ரேஸ் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மறுபடியும் திருப்பி ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நெக் ஷேப்பும் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் பைப்பிங் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. சின்னதாக வந்து பார்டர் மட்டும் வச்சு நம்ம அந்த டிசைன் மட்டும் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது லேசர் கொடுக்குறதுக்கோ இதில் வந்து கலர்ஸ் எதுவுமே ஆடடாக இல்லை. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேவி ப்ளூ தான் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க காப்பர் கலரில். ஸோ நம்ம காப்பர் கலரில் அந்த பார்டர் மட்டும் வச்சு சின்னதாக ஒரு டைமண்ட் கட் மாதிரி போட்டு நான் இன்றைக்கி டிசைன் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸ் வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம எப்போவுமே ஒரு கேப் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அந்த கேப் வந்து நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் மட்டும் மடித்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கும். அந்த பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு லைனிங்க்கு மேலே வச்சு அந்த டிசைனை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலான ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்லேயே கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சேம் டைம் வந்து பர்ஃபெக்டான இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம நார்மலாக எப்பவும் போல் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் பார்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்டருமே வந்து நம்மளுக்கு நான் 2 பார்டர் கொடுக்கல, சிங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் ஸ்லீவுக்கு வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த பஃப்பு போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வச்சு நான் இன்றைக்கி இந்த டிசைன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள், இருக்கிற கேப்பில் இவ்வளோ தான் மொத்தமே பார்டரே எனக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை வச்சு நான் வந்து டைமண்ட் கட் மாதிரி ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கேன்வாஸில். அந்த பீஸை வந்து அப்படியே 1 by 1 வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு அயனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அயனிங் கூட பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சின்னதாக வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஒன் பை 1 ஸ்டிச் பண்ணும்போது கேப் விட்டுருப்பேன். ரொம்ப க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் ஆகும். அதனால் சின்னதாக கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பீஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸுமே வந்து நம்மளோட சுற்றளவு ரொம்பவே கம்மி தான், ஒரு 28 தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் 3 பீஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் எடுத்துகிட்டு கேன்வாஸ் இருக்கிற பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு கார்னர்லேருந்து மடிக்க ஆரம்பிங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே மடிக்கிறீங்க அப்படின்னா 4 பக்கமுமே மடிக்கும் போது 1/4 இன்ச்சு தான் உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபுல்லாக நீங்கள் மடிச்சுட்டு ஒன் சைடு மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடில் அந்த ஃபினிஷிங் பார்ட் வரும்ல, அந்த இடத்துல வரும்போது லைட்டாக வந்து ஃபுட்டை வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் இந்த சைடுமே மடிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரியே 4 பக்கமுமே நான் மடித்து அந்த பீஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது, அந்த பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரைக்கும் தான் மடிக்கணுன்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். சேம் டைம் வந்து உங்களுக்கு லேஸ் ஒர்க் நீங்கள் அதுக்கு மேலே பண்ணணுன்னாலும் எக்ஸ்ட்ரா ஒர்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக பாருங்கள், நம்ம 3 பீஸுமே வந்து சேம் தான். இதே மாதிரி வந்து நான் கார்னர் மட்டும் நான் மடித்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து 1/4 இன்ச்சு தான் மடிச்சிருக்கேன். எனக்கு 3 பீஸுமே வந்து ஒரே மாதிரி வேணும் மெஷர்மெண்ட்டில். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபுல்லாகவே மடித்து எடுத்திருக்கேன். ஃபுல்லாக 3 பீஸுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைன் மட்டும் லைட்டாக வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ளூ வித் கோல்டன் கலர் மிக்சிங்கில் இருக்கும். ஸோ அந்த லேஸ் ஒர்க் வச்சு தான் நான் ஃபுல்லாக நெக்லைனில் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டைமண்ட் கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸ் எல்லாமே வந்து ஒன் சைட் கார்னரில் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். 3யுமே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட் மாறக்கூடாது, சேம் டைம் வந்து அது பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒன் சைட் டிசைன் தான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து வேறு எந்த ஒர்க்குமே பண்ணலை, ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஸ்லீவ் மட்டும் நம்ம பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கோம். எல்போ கிட்ட வச்சுட்டு ஒரு பஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் நான். லாஸ்ட்டாக நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரியே ஷேப் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டோன் ஒர்க் தான் கொடுக்க போகிறோம். ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் வந்து சைடில் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் பண்ணுற அளவு இருக்கும், அந்த அளவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிட்ட தான் நார்மலாக வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 3 நம்பர் கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தையல் போடுறதுக்கு. ஒவ்வொருத்தவங்க இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியாமல் கைத்தையல் போடுவாங்க. ஸோ அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்காது, சீக்கிரமே வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், சேம் டைம் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டோன் வந்து லைட்டாக அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சேர்த்தே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் நான். சைடில் வந்து அந்த டிசைன் வச்சுருக்க இடத்துலையுமே வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அந்த டைமண்ட் கட் வரும்போது ஒன் சைட் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோனை விட்டுட்டு மறுபடியும் ஆப்போசிட் சைடில் ஜாயின் பண்ணும்போது அந்த கேப்பில் இருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாகவே கிடைக்கும். ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சேம் தான், நம்ம அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நெக்ஸ்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நான் ஒரு 2 சைடுமே வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட கேப் விட்டு தான் நான் அந்த ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஸ்டோனு. ஏன்னா நம்மளுக்கு ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டோன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஊசி எல்லாமே உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 1/2 இன்ச் கேப் விட்டு தான் நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொன்று, நீங்கள் ஸ்டோனுமே வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து நார்மல் ஸ்பீட்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க அந்த ஃபுட்டு வந்து லைட்டாக விலகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீடில் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங் பழகுறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நான் டாட் பிடிச்சிருக்கேன். 2 சைடுமே டாட் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு. அந்த டைமண்ட் ஷேப்லேயுமே வந்து சென்டரில் நான் ஸ்டோன் ஒர்க் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. அந்த டைமண்ட் ஷேப்பில் சென்டராக வந்து நான் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். ஸ்டோனுமே வந்து ஒரு 4 லேயர் இருக்க மாதிரி நல்லா வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். டசல் வந்து நார்மலாகவே நம்ம கிளாத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான் நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த டிசைன் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன்.
ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்டர் மட்டும் வச்சு நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். பார்டருக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்து ரெண்டையுமே செப்பரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த டிசைன் ப்ளவுஸு. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.